அந்த ஃபைலை கொடுப்பா. நீ போயிட்டு வா. போயிட்டு வரேன் சார். பயப்படாத. வில்லனா இருக்கிறதுக்கு கூட ஒரு அந்தஸ்தும் தைரியமும் வேணும். அன்னைக்கு நான் உன் மானத்தை காப்பாத்தினதுக்காக நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன பயன்படுத்தி தான் அன்னைக்கு அந்த அப்பாவை பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ண. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்போ உன்னை தீர்த்துட்டு அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். நீ தியாகி ஆயிடுவ. உனக்கு செலவு வச்சு மாலை போடுவாங்க. ஊர்ல இருக்கிற ரோடு, காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உன் பேரை வைப்பாங்க. சரித்திரத்துல உன் பேரை இடம் பெற்றும். அப்புறம் உனக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பின மக்களுக்கு உன்னோட சுயரூபம் தெரியாமலே போயிடும். அப்படி நடக்க விட மாட்டேன். உறுதியா சொல்ற நீ யாருங்கிறத தெரியப்படுத்தத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சில பேரோட கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் உன்னோட நாள் நெருங்கி எடுத்தா இருக்கு. Start your countdown. என்ன செக்யூரிட்டி கோட் போறியா? எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இங்க வர்றதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்ல. அன்னைக்கு இல்லாத மக மூலமா என்ன மாட்ட வச்சேன். இன்னைக்கு உண்மையான மகளை வச்சு நான் தப்பிக்க போறேன். நான் இங்கிருந்து போறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல போறது நான் மகளோட ரூமுக்குள்ள வச்சுக்கிற டைம் பாம். ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டில் உள்ள செக்யூரிட்டி இருந்தோம் எப்படி சார் அவன் தப்பிச்சிருக்க முடியும்? என் பொண்ணு ரூம்ல பாம்பு வச்சிருக்கிறதா சொன்னான். அங்க பாம்பும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. செக்யூரிட்டி ஆளுங்க வீடு முழுக்க அலசி பார்த்துட்டாங்க. அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னதுதான் அந்த பாம்பு விஷயம். நான் ஒரு முட்டாள், அதை நம்பிட்டேன். மிஸ்டர் வர்மா சார், என் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களை நம்ப முடியுமா? ஷூர் சார். அவங்கள பத்தி எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் தான், உன் மேல கூட. சார், மிஸ்டர் வர்மா, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். இனி அவன் யாருக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காகவும் இல்லை சார். அப்போ அவன் உயிரோட இருக்க வேண்டாம். எஸ் சார். அர்ஜுன், நீ கொடுத்த செக்கை கேஷா மாத்திட்டேன். இந்த பணத்தை பிடி. துப்பாக்கி ஒண்ணு வேணும் கேட்டிருந்தேன், என்னாச்சு? வாங்கித்தர ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் இல்லாம கேட்கறதுனால பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்ல. அர்ஜுன், உனக்கு துப்பாக்கி அவசியம் தேவையா? ஆமா. போராட்டம்னு வந்தா சாவு ரெண்டு பக்கமும் இருக்கும். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எல்லாமா இருந்த எங்க அம்மாவும் என் தங்கச்சியுமே என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்கா உயிரோடு இருக்கணும்? இதை பாரு, உன்னால முடியாட்டி சொல்லிரு. நினைச்சா என்னால இந்த ஊர்ல துப்பாக்கி வாங்க முடியும். கோச்சுக்காதப்பா, அந்த ஆளே ஏற்பாடு பண்றேன். அந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம். நானே ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல இங்கதான். இங்க
இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னான், ஆளை காணுமே. இந்த கூட்டத்துல எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ஆ? இதோ அங்க நிக்கிறான். என்னப்பா லேட்டு? அதை விட எல்லாம் ஓகேயா? ஓகே, இப்ப எங்க போனோம்? இப்படி போய் ஆ. அந்த பக்கம் திரும்பி நேரா மேல போனோம். இவர் யாரு? வாங்குறதே இவருக்கு தாயா, சொல்லியிருக்கேன்ல. நீ வா அர்ஜுன். ஆ. வாங்க. Come on. வாங்க. இந்த இடம் தான். படியில பாத்துருங்க. பயப்பட முடியா ஒண்ணும் இல்லையே. இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு டைப்பா இருக்கு. ஐயே ஐயே, பயப்பட வேண்டாம், நம்ம இடம் தான். गुरुजी, ओ गुरुजी। कौन चा? नमस्ते गुरुजी। मैंने बोला था ना एक पार्टी है, वो है। अच्छा, ₹40,000 ₹40,000 60,000 ₹60,000 75,000 இது ₹75,000 யோ, ஆ? இடம் தெரியாதுன்னு தான் ஏன் உன்னை கூட்டு வந்தோம். டில்லி மந்திரி கோபிச்செட்டிப்பாளையத்துல மீட்டிங் பேசுறப்போ டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி நீ பேசுற, எங்களுக்கு தெரியும். ठीक है। शाप, वो शाप किसी को मारने वाला है? சேச்சே, சும்மா குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு. अच्छा अच्छा। டெய்லிக்கு சிரிப்பையா பார்த்து விரல ஏட விடாம பட்டு வெடிச்சிட போகுது. You bloody bastard! वो शाप को क्या हो गया? என்ன ஆச்சுப்பா? குரு, வேன் எடுத்து பின்னாடி வா.
அன்னை கடத்திக்கிட்டு வந்தப்போ உன் கூட இருந்தவங்க எங்க இருக்காங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. குரு, மீனு வேலை பார்க்குற பிரஸ் இந்த ரோட்டில் தானே இருக்கு. ஆமா, நீ போய் உடனே மீனுவை பார்த்து எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. பிரஸ் கான்ஃபரன்ஸா? எதுக்கு? ஜனங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ரகசியங்கள் யோ மூலமா பத்திரிக்கையில பப்ளிஷ் ஆகணும். அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பா கிருஷ்ணா சாரை கூப்பிடணும். கம் ஆன் குயிக். குரு குரு, கிருஷ்ணா சாரை மட்டும் கூப்பிட்டா போதும். மீனு கேட்டா நீ எங்க இருக்கேன்னு சொல்லணும். மீனோட வீட்டுல தான். ஓகே.